ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல இந்த ஆப்பை பத்தி பார்த்துட்டு போலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து நியரில் இருக்கிற கடையிலையும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, நான் பருப்பு கீரையை நல்லா நறுக்கிட்டு அலசி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மிளகா, அதாவது கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கிற பருப்பு கீரையை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான கீரைங்க. நீங்கள் இப்போ கீரை உங்கள் ஊரில் கிடைக்குதுன்னா உடனே வாங்கி இதை சமைச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமையே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ உப்பு சேர்க்க வேணாம். எப்பயுமே கீரை செய்யும்போது மூடி போட்டு மூடாமல் சமைக்கிறது நல்லது. மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. தண்ணி ஊற்றாமலேயே தண்ணி கிண்ட தண்ணி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மாதிரி நல்லா கொஞ்சம் பாதிக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பாசிப்பருப்பை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை அந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு டேஸ்டான கீரை ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை நான் மற்ற வச்சு கடைச்சிக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. நான் மற்ற வச்சு கடைய போகிறனால ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டிருந்தோம்ல, அதையோடய சேர்த்து நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால நான் வரமிளகாவை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு கீரை ரெடி. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.